ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம எந்த பார்க்க போகிறோம்னா வாட்டர் லெமன் ஸ்டார் வர்சஸ் ஆக்டர் சாந்தனம் அப்படி சொல்கிறதே எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மேட்டர் தான் இது. இப்போ ரீசெண்டாக வந்து சூர்யா சாரோட கருப்பு ட்ரீசர் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா கஜினி படத்தில் அவர் பண்ண வாட்டர் லெமன் அந்த சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருப்பாரு. அதை வச்சு ஒரு நியூஸ் சேனல் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த கஜினி கீழே வந்து கருப்பு ட்ரீசரில் இது பண்ணதும் அதோட கம்பேர் பண்ணி அந்த டாக்டர் திவாகர் பண்ண ரீல்ஸ் அந்த வாட்டர் லெமன் ரீல்ஸை வந்து போட்டு கம்பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எது வந்து ஓஜி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஆக்டர் சாம்சன் என்ன பார்த்துட்டு இந்த மாதிரி சூர்யாவோட கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ரீட்வீட் போட்டிருந்தாரு. அதை பார்த்துட்டு இவர் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் இப்போ உங்கள் நேம் டாக்லே இல்லை, நீங்கள் வந்து ஃபேமஸாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வளர்ந்த ஒரு ஆக்டரை பார்த்து பொறாமப்படுறீங்களா சொல்லி ஒரு வீடியோ போட்டுருக்கோம். டைரக்டர் வெங்கட் பிரபு சார் என்னை நீங்க குறைச்சி மதிப்பிடுறீங்களே, உங்க படத்துல என்ன ஒரு எனக்கு இது புரியவே இல்லை. அவங்களா பெரிய ஆக்டரா படிப்படியாக வந்து அவ்வளோ இருக்காங்க. இவன் பைத்தியக்கார மாதிரி ரீல்ஸ் பண்ணிட்டு இது பெரிய ஆக்டர்னே சொல்லிக்கிறான். சிவாஜி கூடலாம் கம்பேர் பண்ணுறாங்க. எனக்கு அதை நினைச்சாலே ஒரு மாதிரி மனசெல்லாம் வலிக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு இவன்கிட்ட போய் அந்த இன்டர்வியூ எடுக்கிறதோ, இவன்கிட்ட போய் இந்த இஷ்யூ பற்றி கொஸ்டின்ஸ் கேட்குறதோ இதெல்லாம் நிப்பாட்டுங்க. இதை ஸ்டாப் பண்ணாலே அவனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெளில போயிடுவான். ஏன்னா அவன் தெளிவாக பண்ணுறான். இவன் இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டில் இல்லை, ஸ்டார்டிங் ட்ரெண்டில் இருந்தால் இடையில என்ன ஆச்சுன்னே தெரில, அவன் அடுத்த ஆள் போயிட்டான். ஸோ அதனால் என்னன்னா, என் திரும்ப ட்ரெண்டிங் வரணும்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் இஷ்யூஸை எடுத்துகிட்டு வந்து ட்ரெண்டாக பார்க்குறான். நீங்கள் தேவையில்லாமல் இந்த கொஸ்டின்ஸ் போய் திரும்ப அவன்கிட்ட கேட்க அவனுக்கு தான் பாப்புலாரிட்டி அதிகமாகும், ட்ரெண்ட் ஆகும் வீடியோஸ். ஸோ அதனால தான் அவன் லூஸ்தனமாக பண்ணல, தெளிவாக தான் பண்ணுறான். அதை அவன் பண்ணுற வீடியோ வேணால் லூஸ்தனமாக இருக்கும், ஆனால் அவன் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் தெளிவாக பண்ணிட்டு இருக்கான். ஸோ நீ அவன்கிட்ட போய் கொஸ்டின்ஸ் கேட்குறதும் இன்டர்வியூ பண்ணுறதும் அவனை பற்றி பேசுகிறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்க. எடுக்கிறத விட்டுருங்க. தேவையில்லாமல் கலாட்டா கூட போய் ஒரு இன்டர்வியூவில் போயிட்டு அவனை வந்து நெகட்டிவாக கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சண்டை, அது ஒரு பெரிய காமெடியாக போயிட்டு. ஸோ அவனை வந்து கொஸ்டின் கேட்குறது, அவனை போயிட்டு இன்டர்வியூ எடுக்கிறது எல்லாம் விட்டுருங்க. அவனே ஒரு மாதத்தில் இருந்த இடமே தெரியாமல் போயிடுவான். ஸோ அவனை ட்ரெண்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பைத்தியக்காரன்லாம் ட்ரெண்ட் பண்ணாதீங்க. நல்ல திறமை உள்ள நல்ல ஆக்டிங் பண்ணுறவங்கள ரீல்ஸை ஷேர் பண்ணுங்க, ட்ரெண்ட் பண்ணுங்க, இட்ஸ் ஓகே. இதே கடைசியாக இருக்கட்டும். திரும்ப அவனை ட்ரெண்ட் பண்ணி அப்புறம் டேலண்ட்டில் இருக்கவங்களுக்கும் இவனுக்கு என்னங்க வித்தியாசம்? அப்புறம் டேலண்ட் இருந்தால் வேஸ்ட்டா? இந்த மாதிரி பைத்தியக்காரம் பண்ணால் நீங்கள் ரீச் ஆயிடலாம் அப்படின்னா புரியலை. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பை.